ஹாய் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சமயபுரம் கோயிலுக்கு போகும்போது கிடைச்ச ஒரு அழகான நிகழ்ச்சி தாங்க இந்த கோலாட்டம். இது பார்த்திங்கன்னா சமயபுரம் பழைய கோயில். புதுசும் இருக்குது. அங்கே நாங்கள் இன்னும் போகல. ஃபஸ்ட்டு பழைய கோயில் போயிட்டு தான் அங்கே போகணும் அப்படின்னு சொன்னாங்க. பயணம் இங்கேருந்து ஆரம்பிக்கலை. முதல்ல நாங்கள் வீட்டிலேருந்து வேன் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ஒரு 4 ஃபேமிலி போல் சேர்ந்து போனோம். சின்ன வேன் தான் அரேஞ்ச் பண்ணோம். ரொம்ப என்ன சொல்கிறது, பக்தி பரவசத்தோடு தான் நாங்கள் கிளம்புனோம். ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. நான் இந்த கோயிலுக்கு கிட்டத்தட்ட 14 வருஷம் ஆகுச்சு. கல்யாணம் ஆன புதுசில் வந்த கோயில். அதுக்கப்புறம் வரவே இல்லை. இது என்னென்னா, நாங்கள் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா முதல்ல சிவனை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வண்டி எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு, சிவனுக்கு அழகாக எங்கள் பரமசிவன் கோயில் இருக்குது வேப்பத்தூரில், அங்கே ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் வேனே கிளம்புனுச்சு. போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்கள் ஒரு என்ன சொல்கிறது, கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிற அந்த நினைப்பு மனசில் இருந்தாலும், குட்டி குட்டி குழந்தைங்களாக நாங்கள் கூட்டிகிட்டு போகும்போது அவங்க டான்ஸ் ஆடினது என்ன, பாட்டு பாடினது என்ன. ஆனால் என் பக்கத்தில் என் குழந்தைங்க இல்லை, அவங்க அத்தைங்களோடய உட்காந்துட்டாங்க. என் நாத்தனார் வந்திருக்காங்க. எல்லாரோடையும் ரொம்ப வருஷம் கழித்து சேர்ந்து போகிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வழியில் போகும்போதெல்லாம் அந்த இயற்கை காட்சிகளாம் ரசிச்சுட்டு போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வீட்டு வேலை அது இதுன்னு பார்த்துட்டு இருந்த நமக்கு ஒரு நாள் இந்த வேலையிலேருந்து ரெஸ்ட்டு கிடைக்கிது இல்லைங்களா? ஒரு இன்ப பயணம், ஒரு என்ன சொல்கிறது, பக்திமயமான ஒரு பயணத்துக்கு போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வழியில் பசி வந்துருச்சு எல்லாருக்கும். அதனால் என்ன பண்ணோம், பூண்டி மாதா கோயில் ஆன் த வேல இருந்துச்சு. அங்கே போய் நிப்பாட்டிட்டு வண்டியை அப்படியே போய் எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஜாலியாக அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு, கோயில் உள்ளெல்லாம் போல் டைம் கிடைக்கல. பிள்ளைங்களுக்கு இந்த இடத்த ஓப்பன் ஸ்பேஸாக விட்டோன்னே அழகாக விளையாடுறதுக்கு ஜாலியான ஒரு இடமா கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் சாப்பிட ஆரம்பித்தாங்க. நான் மட்டும் சாப்பிடல. ஏன்னா டியூஸ்டே எப்பயுமே நான் ஃபாஸ்டிங்னு உங்களுக்கே தெரியும். அதனால் நான் சாப்பிடல. பாக்கி எல்லோரும் சாப்பிட்டாங்க. அந்த கோயிலில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாப்பாடு நாங்கள் காலையிலே இட்லி, சட்னி, சாம்பார் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்தோம். ஒரு ஃபேமிலியாக ரெடி பண்ணிட்டாங்க. இன்னொரு ஃபேமிலி பார்த்திங்கன்னா புளி சாதம், இஞ்சி துவையல் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா வெளியில் போகிறோம், ஹைஜீனிக்காக இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறோம், அது ஒரு விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா காசு அதிகமாக விற்கிறாங்க இல்லைங்களா? இது மாதிரி சுற்றி பார்க்கறதுக்கு வராங்கன்னு சொன்னாலே எக்ஸ்ட்ரா ஒரு 20 ரூபா சேர்த்து தான் விற்கிறாங்க. ஸோ நம்ம சூழ்நிலைக்கு அதெல்லாம் கட்டுப்பட்டு வராது. அப்படிங்கிறதுக்காக நாங்கள் 2 வேளையும் சாப்பாடு வீட்டிலேருந்தே கொண்டு போயிட்டோங்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நடந்துச்சு சொல்கிறேன். இந்த வேனில் தாங்க நாங்கள் வந்தோம். இது ஒரு சின்ன வேன் தான். ஒரு 4 ஃபேமிலி போகலான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கொள்ளிடத்தை பார்த்ததுமே காவிரி ஆற்றுல தண்ணி வரலங்கிற நிகழ்ச்சி, இதுக்காக 3 தமிழர்களை கொலை பண்ணாங்கன்ற நிகழ்ச்சி, இதுதாங்க மனசில் போணுச்சு எனக்கு. ஒரு வழியாக கோயில் அடைஞ்சிட்டோங்க. பழைய கோயில் இது, புதுசு கிடையாது. இந்த கோயில் வந்துட்டதுக்கு அப்புறம் தான் புது கோயிலுக்கு எல்லோரும் அழைச்சிட்டு போனாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த அம்மன் பார்க்குறதுக்கு. இங்கே தான் முதல்ல இந்த அம்மன் சமயபுரத்து அம்மன் உருவானாங்க. இதுக்கப்புறம் தான் பெரிய கோயிலாக கட்டி அங்கே கொண்டு போய் சாமி வச்சுருக்காங்க போல இருக்குது. நாங்களும் இந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு அழகாக உட்காந்து எல்லோரும் சந்தோஷமாக பேசிட்டு சிரிச்சிட்டு அப்புறம் அந்த கோலாட்டத்தெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேனுக்காக வெயிட் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி வந்தோம். இதில் என்ன நடந்துச்சு தெரியுமா? எனக்கு 2 இன்சிடெண்ட் என்ன மறக்கவே முடியாதுங்க. சமயபுரம் எப்போ வந்தாலும் இனிமேல் நான் இதை 2 விஷயத்தை மறக்கவே மாட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷத்துக்கு அப்புறம் வரேன். வந்ததுமே எனக்கு என்னால் மறக்க முடியாத நிகழ்ச்சி தாங்க 2 நடந்துச்சு. என்னன்றதை உங்களுக்கு தொடர்ந்து சொல்கிறேன். ஏன்னா இப்போவே சொன்னால் உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட்டாக தெரியாது. போக போக நீங்கள் அந்த வீடியோவை பார்க்க தான் உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும், புரியும். அதனால் தொடர்ந்து பாருங்கள், ஓகேங்களா? இந்த கோலாட்டம் பார்த்திங்கன்னா இவங்க மட்டும் பண்ணல, லேடிஸ் வந்தவங்க எல்லாருமே ஒரே மாதிரி செட்டு சாரியெல்லாம் கட்டிட்டு அந்த என்ன சொல்கிறது, சமயபுரத்துக்கு வரோன்னு சொல்லி மாலையெல்லாம் போட்டு வேண்டிக்கிட்டு வந்தவங்க எல்லாரும் ஒரு பக்கம் நின்று குலவையாட்டம் அந்த கோலாட்டம் போட்டு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இதையெல்லாம் பார்த்து ரசித்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த இடத்த விட்டே கிளம்பணும்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் இப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 10:30 மணி தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் கிளம்பிட்டோம். நம்ம பாப்பாவெல்லாம் பிடிச்சி வைக்கவே முடியல. ஏன்னா அவங்க பாட்டில் ஓடி போய் அவங்க ஆடுறத பார்த்து ரசிச்சுட்டு நிற்கிறாங்க. இதுக்கு இடையில பார்த்திங்கன்னா எங்கள் நாத்தனோட செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரே சிரிப்பு தாங்கலை. ஏன்டி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்ருக்க அப்படின்னு கேட்டாங்க. சரி, அதனால் என்னங்க, வரது ஒரு ஞாபகம் தானேங்க. இதை பார்க்கும்போதெல்லாம் அவங்கெல்லாம் மெமரிஸில் வந்து போவாங்கள்ல. அதுக்கப்புறம் பாப்பாலாம் கூட்டிகிட்டே ஒரு வழியாக வெளியில் வந்துட்டோம். வந்தால் ஒரே டயர்டாக இருந்துச்சு, வேறு வழி இல்லை. நானும் வேறு ஃபாஸ்டிங்காக, அதனால் என்ன பண்ணோம், ஒரு காஃபி குடிச்சிட்டு போகலான்னு கேட்டால் தான் போதும், வாங்கண்ணா உடனே போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன்.
காஃபியெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே எங்கள் நாத்தனார்லாம் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இதான் என்ட்ரன்ஸுங்க, பழைய கோயிலோட என்ட்ரன்ஸு. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பூவெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. என்னோட கெட்டப் பாருங்களேன், நான் எப்படி வந்திருக்கேன்னு. என்னை பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு அம்மன் மாதிரி இல்லைங்களா? என்னோடய saree ட்ரெஸ்ஸும் பாருங்கள், அப்படியே சுற்றி உள்ள இடத்தையும் பாருங்கள். எனக்கு ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது, பக்தி பரவசமாக நான் இருந்தேன் பாருங்கள். இந்த saree எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த புடவை கட்டியிருக்கும்போது. அம்மன் அப்படின்னாலே வந்து சிகப்பு கலர் புடவை தான், சிகப்பு மஞ்சள் இந்த மாதிரி தான் கட்டுவாங்க. ஸோ நானும் இது மாதிரி தான் கட்டணும்னு ஆசைப்பட்டு இந்த சாரியை எடுத்து கட்டிட்டு வந்தேங்க. அதே மாதிரி இந்த சிகப்பு கலர் பொட்டுக்கும் எனக்கும் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேனில் ஏறி அந்த சமயபுரம் மாரியம்மன் கோயில் வந்தாச்சு. கோபுர தரிசனம் தெரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. இதை வந்து வேன்லாம் நிறுத்திட்டு நாங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் அந்த கோயில் ரீச் பண்ணிட்டோங்க. அதே மாதிரி கூட்டமும் இல்லைங்க. ஏன்னா நாங்கள் போனது செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் அவ்வளோவா கூட்டமே இல்லைங்க. அதனால் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஏன்னா கூட்டத்தில் உள்ளே போயிட்டு வெளியில் வரத்துக்கு எப்படியும் 5-6 மணி நேரம் ஆகிடும்னு பிளான் பண்ணிவிட்டு தண்ணி பாட்டிலெல்லாம் எடுத்துக்கிட்டு உள்ளே போனால் அங்கே போய் பார்த்தா கூட்டமும் இல்லை, ஒன்றும் இல்லைங்க. 11:15க்கு உள்ளே போனோம். 11:15 நான் சொல்கிறது அதிகம். 11:30க்கு உள்ளே போனோம். 12 மணிக்கெலாம் வெளியில் வந்துட்டோங்க. அவ்வளோ ஒரு ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். க்யூவும் அதிகமாக இல்லை. இதில் பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? நான் உள்ளே போனதும் அந்த அம்மாவை பார்த்ததும் எனக்கு எங்கள் அம்மாவே வந்து இங்கே உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. எனக்கு எப்போ பார்த்தாலும் சமயபுரம் அம்மன் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அழுகை தான் முதல்ல வரும். சமயபுரம் அம்மன் அவங்கள பார்க்கும்போது ஒரு அம்மா ஃபீலிங் வரும். மற்ற கடவுளை பார்க்கும்போது ஏனோ தெரியல என் கண்ணில் தன்னால் அருவி போல் கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிடும். அது மனசில் ஏதாவது கவலைகள் இருந்தால் தான் அந்த மாதிரி கண்ணிலேருந்து தண்ணியாக ஊற்றும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நீங்களும் இது போல் சாமிகிட்ட போனால் அழுவீங்களான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கோயிலெலாம் சுற்றிட்டு திடீர்னு பார்த்தா பர்ஸை காணும். அப்புறம் என் நாத்தனார் என்கிட்ட தான் இருக்குது பயப்படாதன்னு சொன்னாங்க. திருப்பி என்ன பண்ணோம், வெளியில் வந்து பார்த்தாக்கா வெயில் சுட்டரிக்க ஆரம்பிச்சிட்டுங்க. செம வெயில், கால்லாம் பொத்துட்டு போயிடும் போல இருக்குது. எவ்வளோ தான் காலெலாம் இந்த மாதிரி சுட்டு எங்களெல்லாம் கஷ்டப்படுத்தினாலும் சரி, அந்த அம்மனை தரிசிச்சுட்டு வந்திருக்கோம். அதனால் இதெல்லாம் மறந்து சந்தோஷமாக சாமியை பார்த்த மனநிறைவோடு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவங்கள் இருந்தால் கண்டிப்பாக என்னுடைய கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.